வியாதிகள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கர்ம பலன் தான். தீராத வியாதிகள் அப்படின்னாலே நம்மளுடைய பரம்பரையில இருக்கக்கூடிய பாவங்கள் இருந்தா தான் நமக்கு தீராத வியாதிகள் இருக்கும். இப்போ ஒரு சில வியாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப விசித்திரமா இருக்கும். லட்சத்துல ஒருத்தருக்குன்னுவாங்க, கோடியில ஒருத்தருக்குன்னுவாங்க. அண்ட் அந்த பரம்பரையிலயுமே அந்த வியாதிகள் வந்து வரும். இப்படிப்பட்ட அ ஜாதக அமைப்புல எல்லாம் வந்து சூரியனோட ராகு இருக்கும். இல்லைன்னா சூரியனோட சனி, செவ்வாய் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கும். அதனால உங்க உங்க பரம்பரையில ஏதாவது பாபங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் சூரியன் எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கெல்லாம் என்னன்னா பிராயச்சித்தம் தான் பண்ணணுமே தவிர பரிகாரங்கள் வந்து ரொம்ப பலன் அளிக்காது. இந்த பிராயச்சித்தம்னு நம்ம பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய குலதெய்வம் தான். ஸோ குலதெய்வத்திற்கு அது என்ன மாதிரியான தெய்வங்கள், அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால குலதெய்வங்களுக்கு செஞ்சு, அந்த குலதெய்வத்திற்கு பிறகு செஞ்ச பிறகு, அந்த கிரகத்திற்கான ஸ்தலங்கள்னு இருக்கு. அந்த ஸ்தலங்களுக்கு போய் பரிகாரங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு தீராத வியாதி இருக்கும் பொழுது, ஆ நதிகளுக்கு போய் பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா, பாவங்கள் தீரணும்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்தந்த ஊர்லன்னு ஒரு பெருமை இருக்கு. கிருஷ்ணா நதிக்குன்னு ஒரு பெருமை, கோதாவரிக்குன்னு ஒரு பெருமை, இல்ல கங்கைக்குன்னு ஒரு பெருமை. ஸோ நீங்க உங்க குலதெய்வம் எந்த இடத்துல இருக்கோ, அங்க இருக்கக்கூடிய நதிகளுக்கு போயிட்டு, இந்த மாரி துலா மாசத்துல எல்லாம் அந்த நதிகளுக்கு நீருக்கான கங்கா பூஜை அத பண்ணி நம்மளுடைய பாவங்கள் தீரணும்னு சொல்லி, அ அந்த இடத்துல கொஞ்சமா தண்ணி இருந்தா கூட பரவால்ல. அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் இந்த துலா மாசத்துல எப்படி நதிகளுக்கெல்லாம் பூஜை பண்ணாங்க. மாசி மாசத்துல எப்படி வந்து மாசி மகத்துல வந்து கடல்ல நீராடுறதுன்னு வச்சிருந்தாங்கன்னா, பாவங்கள்லாம் தீர்றதுக்காகத்தான். ஸோ நம்மளுடைய ட்ரெடிஷன், நம்மளுடைய கல்ச்சர்லாம் நெறையா நம்ம மறந்துட்டோம். நமக்கு சொல்றதுக்கும் ஆள் கிடையாது. ஸோ என்ன எங்களுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனுக்கெல்லாம் கூட தெரியல. ஏன்னா நம்ம பெரியவங்க வந்து பெரியதளவுக்கு அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு யூடியூப் இல்ல, சோசியல் மீடியாலாம் இல்ல. பட் இன்னைக்கு பதிவுகள் இருக்கு. நம்ம போய் பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் சொல்றாங்க. பாவங்கள் தீர்றதுக்கு நம்ம என்னென்ன வகையான விஷயங்கள் பண்ணான்னு. நதிகளில் நீராடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்க குலதெய்வம் எந்த மண்ணுல இருக்காங்களோ, அந்த நதிகளுக்கு போயி அந்த கங்கைய பூஜை பண்ணிட்டு வாங்க. தீராத வியாதிகள் கண்டிப்பாக தீரும்.